மிஸ் இங்க பாருங்க நான் கரெக்ட்டா எழுதிருக்கேன் டிக்டோவா எழுதிருக்கேன் டெக்ஸ்ட் புக்ல. நீங்க வந்து 10 மார்க்குக்கு வெறும் 4 மார்க் தான் கொடுத்திருக்கீங்க. மிஸ் கொஞ்சம் பாருங்க மிஸ் இது பண்ணா நல்ல மார்க்லாம் எப்படியாவது எடுத்துடலாம். நீங்க கொஞ்சம் பாருங்க மிஸ். மிஸ் ரொம்ப சூப்பர். எல்லாரும் இங்க பாருங்க. நான் எவ்வளவு கரெக்ட்டா எழுதியிருந்தாலும் அதை நீங்க படிச்சு பாக்குறீங்க. படிச்சு பார்த்துட்டு மார்க்கே போட மாட்டேன்றீங்க. டெக்ஸ்ட் புக் எடுத்து கம்பேர் பண்ண காட்டுறேன். ஒரு 2-3 மார்க் கூட நீங்க எக்ஸ்ட்ரா போட மாட்டீங்க மிஸ். ஆனா உங்க ஃபேவரட் ஸ்டூடண்ட் நேத்ராக்கு மட்டும் எப்படி மிஸ் 10 மார்க் அப்படியே எக்ஸ்ட்ராவா போடுறீங்க? அப்போ நீங்க பார்ஷியாலிட்டி பாப்பீங்க உங்களுக்கே தெரியும். அதுக்கு ஒரு கரெக்ட் ஆன்சர் இருந்தா கூட 4 மார்க் போடுறீங்களே. இது உங்களுக்கு நல்லா இருக்கா மிஸ்? நீங்க எடுக்கிறது என்ன அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு நான் 2 பக்கத்துக்கு எழுதி வச்சா 4 மார்க் போடுறீங்க 10 மார்க்குக்கு. படிச்சு நான் எங்க வேணா வந்து காட்டுவேன் மிஸ். டெக்ஸ்ட் புக் ஆன்சரும் என்னோட ஆன்சரை கம்பேர் பண்ணி பாருங்க. அப்படியே சிம்பிளா தான் எழுதிருக்கேன் நான் கரெக்ட்டா. இப்போ நீங்க வந்து எவ்வளவு எழுதினாலும் எங்களுக்கு மார்க் போட மாட்டீங்க. உங்க ஃபேவரட் ஸ்டூடண்ட்ஸ்க்கே மார்க் போடுறீங்க. உங்க ஃபேவரட் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான் டாப் பண்ணுவோம். நாங்கலாம் வந்து டாப் பண்ணா அவ்வளவுதான் உலகம் உங்களுக்கு இடிஞ்சு விழுந்துரும்ல மிஸ். ஆமா மிஸ் அப்படியே பேசுவேன். இல்ல நீங்க பண்றது தானே சொல்றேன். என்ன गाइस இவங்க பண்ணாதது ஏன் சொல்றேன்? ஒரு டீச்சர் இருந்துட்டு எல்லாருக்கும் ஈக்குவல் மார்க் சரி. ஒரு படிச்சு பார்த்துட்டு கூட நீங்க மார்க் கொடுக்க மாட்டீங்க ஒழுங்கா. எல்லாம் எனக்கு தெரியும். இதுக்காக தான் வந்து பப்ளிக் எக்ஸாம்ல எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல பேரே எழுத விட மாட்டாங்க. பேர் எழுதுனா எல்லாரும் பார்ஷியாலிட்டில போட்டுருவாங்கன்னு. இந்த ஸ்கூல்ல தான் பேர் எழுதி கொடுத்துறோம்ல விட்ட மாதிரிலாம். அதனால தான் மிஸ் அப்படியே படிச்சிடுறது. யாரோட பேர் இவ பேர் அப்ப இவ கிழிச்சு விடுவோன்னு. எவ்வளவு இதுக்கு மேல எவ்வளவு கரெக்ட்டா நாங்க எழுதுறதுன்னு எனக்கு தெரியல. என்ன மிஸ் இப்படி பேசுறேனா? பேச வைக்கிறீங்களா மிஸ்? நீங்க ஒழுங்கா மார்க் கொடுத்தா நான் வந்து இல்ல பேச போறேன். பிரின்சிபல் ரூம் தான வா போலாம். நீங்க இங்க பாருங்க நானே வந்து பிரின்சிபல் ரூம் போலாம் தான் இருந்தேன். உங்கள மாதிரி பார்ஷியாலிட்டி பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணேன். நான் கம்ப்ளைண்ட் பண்ண போனா எல்லா ஸ்டூடண்ட்ஸோட இதுவும் சிக்னேச்சர் வாங்கி வச்சிருக்கேன் லெட்டர்ல. வாங்க மிஸ் நம்ம போய் வந்து பிரின்சிபல் ஆபீஸ்ல உட்கார்ந்து பிரின்சிபலே படிச்சு பார்க்கணும் ஆன்சருக்கு நீங்க ஏன் கொடுக்கல? ப்ளீஸ் வந்து மிஸ் நேத்ரா பேப்பர் மிஸ் பேப்பர் வந்து என் பேப்பரை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அப்பவும் வந்து பிரின்சிபல் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு வரலாம் மிஸ்.